டெட்புல் அண்ட் வொல்வரின் மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருந்து லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு ரேட்டட் சூப்பர் ஹீரோ திரைப்படம். உலக அளவில் வர்த்தக ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். ரேட்டட்ல ஒரு படம் வந்திருந்தாலும் 1 பில்லியனை கடந்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு தரமான சம்பவத்தை இந்த டெட்புல் அண்ட் வொல்வரின் படம் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா எனக்கு இந்த படத்தை என்னடா வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாமே. ஏன்னா இந்த வல்வரின் கேரக்டரை திரும்பி யூனெஸ்கோல கொண்டு வரதுக்காக ஒரு படம் பண்றாங்க. அதை இன்னும் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப மல்டிவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம மார்வல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஜானர்ல போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்பை கடங்களை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வராங்க. அது என்னமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. ஆனா தமிழ் டப்பிங்ல ரொம்பவே பங்கமா இருந்தது. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான டப்பிங்ல வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் இந்த டெட்பூல் அண்ட் வொல்வரின். சரி, இப்ப ஏன் இந்த படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் எப்போ டிஜிட்டலா தமிழ் டப்புடு வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தீங்க. ரீசெண்டா ஹாட் ஸ்டார்ல கொண்டு வந்தாங்க. ஹாட் ஸ்டார்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்கேன். ஆனா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா வல்வரினுக்கு நாங்க தனி படம் பண்ண போறோம். அதாவது வல்வரின் விசஸ் ஆல்க் அப்படின்ற ஒரு படம் இப்போதைக்கு டெவலப்மெண்ட்ல இருக்கு. அது ஒரு பக்கம் பண்ண போறாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம இப்போ டெட்பூலுக்கு ஒரு 4வது பார்ட் எடுக்கணும் இல்லையா? அதுக்கான டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வல்வரின் 2. இதுலயுமே நம்ம டெட்பூல் வல்வரின் தான் அடிக்க போறாங்க. 2 பேரும் ரொம்ப பங்கமா ரொம்ப ஃபன் பண்ணி வேற லெவல்ல பண்ண போறாங்க. ஆஹா தூக்கி நிக்குது சொருவிட்டான் அது இதுன்னு சொல்லிட்டு டப்பிங்ல கண்டிப்பா அதையும் பங்கமா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுமே இப்போதைக்கு டெவலப்மெண்ட்டுக்கு வந்துருச்சாமா. அந்த படத்துக்கு வந்து டெட்பூல் அண்ட் வொல்வரின் 2 அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. டெஃபினட்டா இந்த படமும் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு 2026 தான் அந்த படம் வரப்போகுது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி வருது, என்ன மாதிரி ஜானர்ல கொண்டு வராங்க. இதுவுமே எந்த சம்மந்தமே இல்லாம எந்த ஒரு கான்செப்டுமே இல்லாம சும்மா டப்பிங்காகி இந்த படம் ஓடுதா, என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம்.